மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி தமிழ் சங்க மேடையில் நான் ஏன் பாரத பிரதமரோடு இணைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 2014 283 பாராளுமன்ற உறுப்பினரோடு ஆட்சியில் அமர்த்தினோம். 2019 303 பாராளுமன்ற உறுப்பினரோடு ஆட்சியில் அமர்த்தினோம். இந்த முறை நாம் தெளிவாக இருக்கிறோம். 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு நம்முடைய பாரத பிரதமரை 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்தப் போகிறோம் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். காரணம், அவருடைய செயல்பாடு 10 ஆண்டு காலமாக பிரதமருடைய கடுமையான உழைப்பு. யாருக்கு வீடு இல்லையோ பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வீடு தேடி காங்கிரீட் வீடு வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் மட்டுமே 4 கோடி வீடு பிரதமர் அவர்களுடைய பெயரில் ஆவாஸ் யோஜனா மூலமாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 11 கோடி கழிப்பறை நம்முடைய பிரதமர் 10 ஆண்டு காலமாக கட்டி கொடுத்து இருக்கிறார். நாம் நல்லா யோசித்து பாருங்கள். எந்த வீட்டில் இதுவரை எல்பிஜி சிலிண்டர் இல்லையோ அந்த வீட்டிற்கு கூட முதன்முறையாக இந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் அவர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்பிஜியை கொண்டு வந்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.